அண்ணா, நான் மாம்பழத்தை பறிச்சனா அதுல யாரு கம் ஒட்டிருந்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. என்னுடைய கால் அதுல ஒட்டிக்கிச்சு. ரிம்ஜிம், அது நான் போடல. நீ தண்ணியில முழுகும் போது உன்னோட ரெக்கைய வேகமா அடிக்கணும். ஏன்னா நீச்சல் அடிக்க ரெக்கைய வேகமா நாம அடிக்கணும், பறக்கிறதோட வேகமா. இப்போ பாத்தியா, இவ்வளோ பாரத்தை நீ இங்க எடுத்துட்டு வந்துட்ட. அட ஆமா அண்ணா, எனக்கு அது மேல ஞாபகமே போல. நான் உண்மையிலே தண்ணியை விட்டு மேல வந்தேன். அப்படின்னா எனக்கு நீந்துறது வந்துருச்சா? ஆமா, நீ இப்போ நீச்சல் அடிக்கலாம். நான் ஒரு தடவை மறுபடியும் பண்ணி பார்க்கவா? பண்ணி பாரு. அதுக்கப்புறம் ரிம்ஜிம் ஆத்துக்குள்ள இறங்குச்சு. சில நேரத்துல மல்லாக்கா படுத்துக்கிட்டு, சில நேரத்துல அப்படியே நேரா போய் அப்படியே அது ஆத்துல நீந்துறத பார்த்து அந்த வார்த்தை சொல்லுச்சு, ரிம்ஜிம் உண்மையிலேயே கடின உழைப்பாளிதான். அதால முடியாது அப்படிங்கிறது கண்டிப்பா எது ஒண்ணுமே கிடையாது. அப்ப கொக்கு சொல்லுச்சு, முயற்சி பண்ணி உழைச்சா நாம என்ன வேணாலும் ஆகலாம். அதை ரிம்ஜிம் காட்டிட்டாங்க.